ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான தேங்காய் பால் சாதம். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம். 1 கிலோ பாஸ்மதி அரிசி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 1 கைப்பிடி அளவு மல்லி, 3 பச்சை மிளகாய், 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 லவங்கம், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு தேங்காய் பால். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 லவங்கம் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாவை நடுவில் கீறி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு போகணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. இதோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் 6 கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதே கிளாஸில் 12 கிளாஸ் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் பால் சொல்லி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எதில் வேணுனாலும் மெஷர் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இதை 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய உலை நல்லாவே கொதிக்குது. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை இது உள்ளே சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியை உள்ளே சேர்த்த பிறகு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இப்போ 80% அரிசி நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த சாப்பாடை தம்மில் வச்சிடலாம். எப்போவுமே தம்மில் வைக்கும் போது அடியில் ஒரு பேன் வச்சுட்டு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் எடுத்து வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயும் வச்சுருங்க. இப்போ 15 மினிட்ஸ் தம்மில் வச்ச பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய சுவையான தேங்காய் பால் சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணும் போதே இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது. பாருங்கள், அரிசி கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தேங்காய் பால் சாதமை சுட சுட எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். இது கூட வெஜ் அண்ட் நான்வெஜ் கிரேவி எது வச்சாலும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது NN ஸ்கொயர். நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா, பை பை.